கிட்டத்தட்ட 9:30 மணி நேரத்துக்கு மேலாக இடி அமலாக்கத்துறை நாடாளுமன்ற உறுப்பினரும், அமைச்சர் திரு துரைமுருகன் அவருடைய மகனுமான திரு கதிர் ஆனந்த் கிட்ட விசாரணை செஞ்சிருக்காங்க. விசாரணையில முக்கியமாக கடந்த 2019ல கைப்பற்றிய அந்த தொகை, இப்ப லேட்டஸ்ட்டாக கைப்பற்றிய தொகை, இதற்கான கணக்குகள், காரணங்கள் என்ன அப்படின்னு கேள்வி முன்வைக்கப்பட்டது. அதாவது 2019க்கும் தனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னும், 2025ல இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எல்லாமே முறையான கணக்குகள் இருக்கு அப்படின்னும் பதில் கொடுத்திருந்திருக்காரு. அப்புறம் ஏற்கனவே 7 முறை சம்மன் அனுப்புனோம், நேர்ல ஆஜராகல, அதனால தான் இப்போ ரெய்டு நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அப்படின்னு அமலாக்கத்துறை தெரியப்படுத்தியிருந்தாங்க. உள்ள கேட்கப்பட்ட கேள்விகள், விசாரணை எப்படி போனது அப்படின்னு எல்லாவற்றையுமே, அதாவது திகிலோடு வெளியில காத்துட்டு இருந்திருக்காரு அமைச்சர் திரு துரைமுருகன். உள்ள நடந்த எல்லா விஷயங்களும் உடனே சிஎம் அவருடைய கவனத்துக்கும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. எதுனாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னும் நம்பிக்கை கொடுத்திருக்காரு சிஎம் அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க.